தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டெல்லி மாநிலத்தின் முதலமைச்சராக பெண் தேர்வு செய்யப்படுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். டெல்லி மாநில சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது. 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக 27 ஆண்டுகள் கழித்து டெல்லியில் ஆட்சியை பிடிக்கிறது. யார் முதலமைச்சர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. 5 பேர் முதலமைச்சர் போட்டியில் உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் சாகிப் சிங் வர்மா அவர்களுடைய மகன் பர்வேஸ் அவர்கள் போட்டியில் உள்ளார். அதே நேரத்தில் ரேகா குப்தா என்பவரும் போட்டியில் உள்ளார். பாஜக தலைமையானது பெண் ஒருவரை முதலமைச்சராக தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளது. அதன்படி ரேகா குப்தா பாஜக முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. ஷாலிமர் பாக் தொகுதியில் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ரேகா குப்தா வெற்றி பெற்றுள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தவர். ரேகா குப்தா டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவராகவும் உள்ளார். டெல்லி மாநகராட்சி கவுன்சிலராகவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரேகா குப்தா டெல்லி மாநில முதலமைச்சராக தேர்வு செய்யப்படலாம் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.